சுவாமி வைகுந்தத்தை பீடமாய் அமர்ந்தவர்களே வந்திருக்கக்கூடிய கண்ணுக்குள் இமை போலவும் எள்ளுக்குள் எண்ணெய் போலவும் இந்த உலகத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய நந்தன் முகந்தன் நாராயணன் பரிபூரணன் பாண்டுரங்கன் அநாதரட்சகன் ஆபத்தை ஆண்டவன் சொல்லக்கூடிய என்னுடைய பெயர் ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி ஆகட்டும். வசுதேவர் மூர்த்திக்கும் தேவகி அம்மனுக்கும் வணக்கம். 8வது குழந்தையாய் பிறந்து கம்சனுடைய பாதாள சிறையிலே 12 மணி அளவிலே ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதி பிறந்தவன் ஆகட்டும். என்னுடைய பேரு ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி ஆகட்டும் சுவாமி. சரியா? அப்ப நாராயணமூர்த்தி இருந்தாலும் பச்சை முகல் மேனியனி எனக்கு இந்த பார்தனிலே 10 அவதாரம் உண்டு. மச்சம் என்றும் கூர்மம் என்ற வராகம் என்ற பௌத்தம் என்ற வாமனம் என்ற ராமா என்றும் துஷ்டர்களை அடைக்கவே மோகினி ரூபம் கொண்டேன். உண்டோ அச்சந்தே தேனையாளர்கள் நன் மீதல் அன்புடன் ஏறி வந்த சிவாயே. 10 அவதாரங்கள் ஆகட்டும். 10 அவதாரம் எப்படி சொல்லுங்க சுவாமி? யாரை எப்படி அழித்தேன் அதை சொல்லுங்க. அதர்மத்தை அடைக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும். எங்க அதர்மம் நடக்குதோ அந்த அதர்மத்தை அழிக்கவே நான் பிறந்திருக்கிறேன். ஆகட்டும். எனக்கு 8வது குழந்தை பிறந்தபடினால் எங்க எட்டி அடி வைக்கணும் அந்த இடம் பூரா என்ன ஆகும்? குட்டிசேவராகிவிடும். குட்டிசேவராகிடும். ஆகட்டும். எனக்கு பார் செங்கண்ணு. நான் பாக்குற இடமெல்லாம் அதர்மம் நடக்கக்கூடிய இடத்தை நான் பார்த்த உடனே பத்தி தான் எரியும். கண்டிப்பாக. சரியா? அப்படி நான் ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி இருந்தாலும் யாரை அழிப்பதற்காக எப்படி அவதாரம் எடுத்தேன் அதை சொல்லுங்க. கொஞ்சம் அஜி சொல்லுங்க. தம்பி இரணியாக்குதான். உலகத்தில் கடவுளே இருக்க கூடாது. கண்டிப்பாக அவர்தான் கடவுள் என்று அதர்மம் செய்தார்கள். ஆமா ஆமா. மகனை கர்ப்பமா இருக்கிற போது நீலாவதி வயிற்றிலே கர்ப்பமா இருக்கிற போது நாரதனை விடுத்து ஹரிபஜனை ஓதினேன். ஆமா. ஹரிபஜனை ஓதுகிற போது அந்த பையனுக்கு சின்ன வயசுல ஹரிநமோ நாராயணா என்றுதான் இதுதான் தெரியும். உச்சரிப்பு வருகிறது. இவன் நாளொரு மேனி பொழுது வளர்த்து இரணியாய நமக அப்படின்னு அவன் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். சின்ன வயசுல பக்தி உள்ள பூந்துருச்சு. கண்டிப்பாக. அந்த பாதியில மாத்த முடியுமா? முடியாது சுவாமி. நல்லவளை வளர்க்கறதும் தீமையை வளர்க்கறதும் தாய் தகம் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக. அந்த புள்ள நல்ல புள்ள கடைசி வரைக்கும் பேர் சொல்லணும் அப்படின்னு வளர்க்கறது நாம தான். அவனை திருடனா வளர்க்கறதும் நாம தான். பள்ளிக்கூடத்துக்கு போறவனா அவனை அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம நிலத்துல நிறுத்திடணுமா? நிறுத்தக்கூடாது. ஸ்கூலுக்கு போன உடனே 4 மணிக்கு பேங்க் கொண்டாந்து வீட்டு போன உடனே அவனை நிலத்துல போய் அப்பா செய்யற வேலையும் செய்யணும். பெண் பிள்ளைகள் எல்லாம் அம்மா செய்யற வேலையும் செய்யணும். இந்த பசங்க வளர்ப்பு தனியா இருக்கும். அவன் எப்ப பள்ளிக்கூடத்து பேக்க கூடாது வச்சுட்டு வீட்டுல இருக்கிற சைக்கிள் தூக்கிட்டு ரோடு பக்கம் போய் சுத்துறானோ போறானோ அவன் தான் திருட ரவிடின்னு. ஓ இந்த மாதிரி அடிப்பட்ட அதான் அடியாத பிள்ளை படியாது. கண்டிப்பாக. சரியா? இரணியை அழிப்பதற்காகவே ஹரி நமோ நாராயணா என்று சொல்றேன். அந்த ஹரி எங்கடா இருப்பான்னு கேட்டான். கேட்ட உடனே அந்த புள்ள சொல்லுது, அப்பா ஹரி ஏகப்பட்டவர் மண்ணிலும் இருப்பார், விண்ணிலும் இருப்பார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அவனை பொறிக்கா சொல்றேன் ஏதாச்சும் ஒரு சொல். ஓ எங்க இருப்பான்? கண்டிப்பாக கண்டிப்பா சொல்றா. அப்படின்னு சொன்ன இந்த தூணில இருப்பானா? கேட்கிற போது கண்டிப்பா இருப்பான் தந்தை. இந்த தூணிலே இருப்பார் எம்பெருமான். ஆமா. எடுத்தான் கதையை எடுத்து ஓங்கி அடித்தான் தூணை. அகோர உருவத்தோடு நரசிம்மமாக நான் பிறந்தேன். கண்டிப்பாக அந்த தூணிலே நரசிம்ம பெருமாளாய் பிறந்து அந்த இரணியனை அழித்தேன். அந்தி நேரம். ஆமா. எப்படி? அந்தி நேரத்திலே அந்த இரணியனை அடித்து மணிநகராபுரியை யாருக்கு
சூட்டினோம். அதுவும் தவிர இன்னொரு பண்ணோம். என்னவென்று சோமகாசுரனாகப்பட்டவன் மச்சம். ஆமாம், 4 வேதத்தை திருடி சென்றான். சென்று பிரம்மதேவகிட்ட 4 வேதம் கொடுத்தாச்சு. கண்டிப்பாக அந்த வேதத்தை கலைவாணி சென்று திருப்பார்கடலை ஒழித்தான். யாரு? சோமகாசுரன். அந்த வேதத்தை எடுத்து போய் கடல்ல உள்ள போன பத்தியா, பிறகு உலகமே இருட்டிக்குச்சு. ஆமா, சூரியனும் வெளியே வரல, சந்திரனும் ஒழிக்கல. ஆமாங்க, தேவரெல்லாம் முறை விட்டார்கள். நமோ நாராயணா கோவிந்தா வாசுதேவா. வேதத்தை பிடிங்கி சென்றான் சோமகன். வேதத்திற்கே அழி வந்து விட்டதே கடவுளே என்று அப்படின்னு என்னை வணங்கினார்கள். ஆமா, துதித்தார்கள். ஆமா, அப்போது அந்த சோமுக சூரனை அழிப்பதற்காகவே சேல்கண்டை மீன் மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம் எடுத்து அந்த சோமகாசூரனை அழித்து அந்த வேதத்தை பெற்றுக் கொண்டு பிரம்மதேவனிடத்தில் ஒப்படைத்து விட்டேன். 3வது இரணியன் தம்பி இரணியாக்குதாகப்பட்டவன் பொன்னுலகத்தை மண்ணா சொல்லினான். என்ன உலகத்தை? பொன்னுலகத்தை. பொன்மன்னு கேட்டால் லீலாவதி. அதற்காகவே பொன்னுலகத்தை பாயா சொல்லினான். ஆமா, விடுவனா? விடவில்லை. அதனால் அவனை அழிப்பதற்காகவே என்ன செய்தோம்? பன்றி அவதாரம், கூர்மம் என்று சொல்லக்கூடிய. சரியா? ஆமா, அதை அவதாரம் எடுத்து அந்த யாரையும் இரணியாக்கி அழித்தேன். அது மட்டும் கிடையாது, அது மட்டும் கிடையாது. மகாபலி சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தி பட்டம் பெற்றவர்கள் உலகத்தில் 7 பேர். யார் யார்? அயோத்தி பிரியாண்டு வரக்கூடிய தசரத சக்கரவர்த்தி 1, எங்க அண்ணார் பலராம சக்கரவர்த்தி 2, 3வது சிசுபால சக்கரவர்த்தி 3, 4வது சிபி சக்கரவர்த்தி 4, இப்படி சொல்லக்கூடிய 7 பேர் சக்கரவர்த்தி பட்டம் பெற்றவர்கள். ஆனா மகாபலி சக்கரவர்த்தி தேவேந்திர பதவிக்கு ஆசைப்பட்டான். தேவேந்திர பதவிக்கு ஆசைப்பட்ட சாதாரணம் கிடையாது. யார் வந்து எதை கேட்டாலும் மாறி மாறி வழங்கி கொண்டு இருக்க வேண்டும். அன்னதானம், சொன்னதானம், கோதானம், வஸ்திரதானம் என்று சொல்லக்கூடிய தானங்களா எதை கேட்டாலும் இல்லை என்றாமல் கொடுத்தா தேவேந்திர பதவி அடையலாம். கண்டிப்பாக அப்படின்னு சொன்ன உடனே யார் வந்து எதை கேட்டாலும் கொடுத்துக்கிறான். நான் என்ன செய்ய தெரியுமா? என்ன செய்தோம்? குட்ட பிராமணன் வாமன் அவதாரம். சின்ன பையனா போய் அவன்கிட்ட, ஐயா உனக்கு என்ன வேணும் கேளுன்னா, எதை வேணும் மல்லம் எடுத்துக்கொள் என்று சொன்னான். மகாபலி சக்கரவர்த்தி எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு இந்த பூமியிலே 3 அடி இடம் என்று கேட்கிற போது ஆமா எடுத்துக்கொண்டு சொல்லிட்டான். இந்த பூமி முழுவதும் 1 அடி அளந்தேன், அந்த முழுவதும் 1 அடி அளந்தேன், 3வது அடிக்கு இடம் எங்கடான்னு கேட்டா, ஏன் நீ எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்ட, 3வது அடிக்கு சிரசை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு சிரசு மேல் கால வைத்தேன், பூமி பாரம் சேர்த்தினேன். சரியா சுவாமி? அது மட்டும் கிடையாது, மகாபலி சக்கரவர்த்தி பூமிக்குள்ள அடைக்கலமாய் விட்டான். சரியா? அடுத்தபடி எப்படி தெரியுமா? அடுத்தபடியாகவே திருப்பார்கடலை கடினார்கள். மந்திரகிரி மலியமத்தாகவும் வாசகின் பாம்பை கயிறாகவும் சந்திரனை பாண்டமாகவும் தேவர் ஒரு புறமும் அசுர ஒரு புறமும் திருப்பார்கடலை கடிந்தார்கள். அடையும் போது சாய்கிறது. அப்போது சாய்கிற போது நந்தா கோவிந்தா நாராயணா இந்த மலை சாய்ந்து கொண்டே இருக்கிற கடவுளே என்று சொல்லி அப்படி சொன்ன உடனே ஆமை அவதாரம் எடுத்து ஆமை அவதாரம் எடுத்து அந்த மலையை இப்படி இப்படி சாயாமல் நிறுத்தினேன். உடனே அமிர்தம் புறப்பட்டது. இந்த அமிர்தத்தை பகிர்ந்து கொடுப்பதற்காகவே மாய மோகினி பெண் ஆனவன் ஈசன் மையல் கொல்ல முதலை கண்டவன். சரியா? அடுத்த அவதாரம் பரமேசனை கண்டு பரவாசம்
நான் ஜமதக்கினி முனிவராகவும் என்னுடைய தங்கச்சி பார்வதி ரேணுகம்பாளை பிறந்தார்கள். பிறந்த உடனே 5 பிள்ளை பெற்றெடுத்தார்கள். 5 பிள்ளை, 5வது பிள்ளை பரசுராமனான பிறந்தேன். பரசுராமனை பிறந்து தாயாகி முளை கொடுத்தால் சிறிது காலம் தங்கச்சியுடைய மார்பில் நான் பால் குடிச்சுவேன். நீங்க ஆமா ஆகட்டும் சரியா. சொந்த தமையனுக்கே பெண்ணா நான் சிறிது காலம் நீங்க ஆமா ஓயாபி உடன்பிறவி சிறிது காலம் இந்த மாயா பிரபஞ்சமதில் மாறியானால் அப்படி 5 பிள்ளை பிறந்து சோரம் போய்விட்டால் யாரு ரேணுகம்பாள் யாரை பார்த்து ஆகாய கந்தனை பார்த்து. அப்போ ஜமதக்கினி முனிவருக்கு கோபம் வந்துச்சு. எப்படி அந்த 4 பிள்ளைங்களையும் உன் தாய் சோரம் போய்விட்டாள், உங்க தாயை போய் அழிச்சிட்டு வா அப்படின்னு சொன்னா அவங்க ஒத்துக்கல. யாரை கூப்பிட்டால் இது நடக்கும் என்று பரசுராமா என்று அழைத்தார். ஐயா சொல்லுங்கள். சொன்ன உடனே உன் தாய் சோரம் போய்விட்டால் அவளை அழித்து விட்டு வா அப்படின்னு சொன்னாரு. அப்போது கோடரில் சொல்லக்கூடிய ஆயுதத்தை பெற்றேன். பெற்றுக்கொண்டு தாய் என்று பாராமல் கழுத்தை வெட்டினேன். உடல் மாறி தாய் பரசுராம அவதாரம் எடுத்தேன். அடுத்தபடியாகவே ராம அவதாரம் எடுத்தேன். எதற்காக? ராமநாதிகளை அழிக்க வேண்டும், உலகத்தில் ஒருவருக்கு ஒருத்தியா வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லி ராமநாதிகளை அழிப்பதற்காகவே ராமாவதாரம் எடுத்தேன். சரியா? அடுத்தபடியாகவே துவாபரிகத்தில் கண்ணனாய் பிறந்திருக்கிறேன். 18 கோடி சேனை அழிக்க வேண்டும், இந்த பூமி சுமைபாரத்தை கொடுத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் கண்ணனாய் பிறந்திருக்கிறேன். சரியா? இன்றைய தினத்திலே பாரதம் முடிந்து விட்டது. ஆனா இருந்தாலும் கலியுகம் பிறக்க போகுது. சரியா? இந்த கலியுகம் பிறப்புல யாரெல்லாம் எப்படி இருக்காங்க, இந்த கடவுள் எங்க உட்கார்ந்தாங்க அப்படின்றது தெரிய போகுது. பார்க்க வேண்டும். சரியா? அதனாலே பேசிக்கொண்டிருந்தா என்னுடைய 10 அவதாரத்தை சொல்லிவிட்டேன். ஆனா இருந்தாலும் என்னுடைய மனைவி மகாலட்சுமி அளிக்க வேண்டும். அதுக்கு முன்னாடி எங்க அண்ணா யாரு பலராம சக்கரவர்த்தி அழைத்திருக்கிறார். அதுக்கு முன்பதாகவே மார்பில் குடிகொண்டிருக்கக்கூடிய மகாலட்சுமி அளிக்க வேண்டும். அவள் வந்தால் அதன் பிறகு சாலோகம் சாமீபம் சாருட்சம் சொல்லக்கூடிய 4வது முத்தி மோட்சம் அடைந்து விட்டபடினால் அவருக்கு மகனா எக்ஸ் தலைவர் எக்ஸ் தலைவர் ஐயா அவர்கள் கருணாநிதி ஐயா அவர்கள் எப்படி கொடுத்தார் தெரியுமா? சாலோகம் சாமீபம் சாருட்சம் சொல்லக்கூடிய 4வது முத்தி மோட்சம் அடைந்து விட்ட படினால் எஸ் கருணாநிதி ஐயா அவர்கள் தலைவர் ஐயா அவர்கள் அவர் 20 பேரை இந்த ஆடுந்தவளை பாடுந்தவளை வாழ்த்திருக்கிறார். அதான் இறக்குறவங்க பேரை இருக்கிறவங்க வாழ்த்தணுமா? அப்பதான் இப்படியாப்பட்ட ஒரு நல்லவன் இருக்கிறானா அப்படின்னு சொல்லி எல்லாமே உயிர் நண்பர்கள். கூட பிறந்தா மட்டும்தான் அண்ணன் தம்பி கிடையாது. நண்பர் முறையிலும் அண்ணன் தம்பி இருக்கலாம். எப்பயுமே கையெடுக்கணும், கோமா பேசக்கூடாது. வாங்க ஐயா வணக்கம், வாங்க தலைவரே வணக்கம்
அப்படின்னு நம்ம முன்கோபத்தை அடக்கி நம்ம நீதி நேர்மையோடு பேசிப்பாரு. எல்லாருமே உலகத்துல மொத்த பேரும் சொந்தக்காரர் தான். கண்டிப்பாக. ஆனா நான் தான் பெரிய வீரன், நான் தான் பெரிய ரவிடி, நான் தான் பெரிய அதிபதி அப்படின்ட்டு யார் நடக்கிறானோ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவன் கொடி சீக்கிரம் கண்டிப்பாக பதவி மேல் பதவி போறோமோ இல்லையா தெரியல. அந்த இந்த கர்ம பூமியில நம்ம எப்படி போறது எப்படி தவிக்கணும்னு தெரியாது. அப்படி உயிர் நண்பர்கள் இறந்து போன பேரு ஐயா வாழ்த்துறாருன்னா அப்படி அப்படி ஒரு பழக்க வழக்கு இருந்திருக்காங்க. ஆமா சரியா? அப்படி ஐயா இறந்து விட்டபடினால் அவங்க முகத்தை தான் பார்க்க முடியல. அவங்க பேர் ஆகியவங்க இந்த ஆண்டவன் சார்ந்த வாழ்த்தலாம் என்று சொல்லி அப்படின்ற கருணாநிதி தலைவர் ஐயா அவர்கள் வாழ்த்திருக்கிறார். ஆண்டவர் போக மீண்டவர் உழைப்பாடும் இல்லாமல் கை காலுக்கு அந்த கஷ்டம் இல்லாமல் மனைவி மக்கள் மாடு ஆடு கண்டோடு அவர் செய்யக்கூடிய தொழிலாகப்பட்டது மேன்மையா பெருகி மாண்டவர் போக மீண்டவர் வாழையடி வாழைய வாழ வேண்டும் என்று இந்த ஆண்டவரை வேண்டுகிறேன். மங்கை லட்சுமி கூப்பிடு. அதன் பிறகு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோ.